ஹாய் ஹலோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு டே vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி vlogல வந்துட்டு நான் ஒரு 2 சின்ன சின்ன விஷயத்த எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன மிராக்கிள் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா முழு மனசோட ஃபுல்லாகவே வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2வது ப்ரெக்னென்சியில் என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு யாருக்குமே 2வது பாப்பா அப்படின்றது வந்துட்டு கிடையாது. எங்கள் அம்மாவுக்கும் வந்துட்டு என்னோட தம்பி பிறந்து இறந்துட்டாங்க. எங்கள் பாட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மக இருந்திருக்காங்க போல், பொம்பளை பாப்பா பிறந்திருக்காங்க. அவங்களும் வந்துட்டு பிறந்து இறந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 2 ஜென்ரேஷனாகவே இந்த பிரச்சனை இருந்துகிட்டு 3வது ஜென்ரேஷனாக இப்போ எனக்கும் வந்து செகண்ட் பாப்பா பிறந்திருந்தாங்க. அன்டில் எனக்கு வந்து டெலிவரி வார்டுக்கு போகிற முன்னாடி வரைக்குமே வந்து எந்த காம்ப்ளிகேஷனுமே கிடையாது. கடவுள் புண்ணியத்தில் வந்துட்டு ஓகேவாக தான் இருந்தேன். ரெகுலராக செக்கப் போவேன். அண்ட் இந்த மார்னிங் சிக்னஸ் அதெல்லாம் வந்து இருக்கும். அது யூஸ்வலாக எல்லாருக்கும் இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்கிட்டதில்ல. ஆனால் வாமிட்டிங் வந்து நல்லா சிவியராக இருக்கும். எதுவுமே சாப்பிட முடியாத அளவுக்குலாம் வாமிட்டிங் இருக்கும். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். ஒரு 5 to 6 மந்த்ஸ் வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு டெலிவரி டைம் கிட்ட வந்துருச்சு. டெலிவரி டைம் அப்போவும் பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே பெருசாக வந்துட்டு மனசுக்கு எதுவுமே தோணவே இல்லை. எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் பாப்பா வந்துட்டு பிறந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு ப்ரீதிங் இஷ்யூ வர ஆரம்பிச்சிச்சு. பாப்பா பிறந்து ஒரு 2 ஹவர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து அவங்கள வேறு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றி வேறு வெண்டிலேஷனில் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டேஸ் கழிச்சு தான் வந்துட்டு பாப்பாவை நான் பார்க்கறதுக்கே போயிருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பாப்பா வேணுன்றதுக்காக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வீக்ஸாக வந்துட்டு முருகருக்கு வந்துட்டு நான் விரதம் இருந்தேன். அதாவது ப்ரெக்னென்சி டைம்லேயே வந்து இருந்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு எதுவுமே பண்ணக்கூடாது, அது வந்து ஏர்வே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து அதிலலாம் பெருசாக எதுவும் உடன்பாடு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஒரு முழு மனசோட பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான கடவுள் வந்துட்டு அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இன்கேஸ் அது வந்து தப்பாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அது அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா இது வந்து நான் நெகட்டிவான விஷயத்துக்கும் வந்து நான் ப்ரேயர் பண்ணி அது நடக்காமல் கூட போயிருக்கு. அப்புறம் தான் ஹென்ஸ்ஃபோர்த் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். இந்த மாதிரி வந்துட்டு இல்லை, இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம், அதனால தான் வந்து கடவுள் நமக்கு கொடுக்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்காக வந்து நான் லைஃப்பில் வந்து வருத்தப்பட்டதே கிடையாது. ஆனால் நான் வந்து கிடைக்கல அப்படின்றதுக்காக சுத்தமாக வருத்தப்படல. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஓகே இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. எனக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்காக நான் விரதம் இருந்து வேண்டிக்கிட்டேன். எங்கள் வீட்டில் அதே மாதிரி வந்து பையன் குழந்தைன்றது வந்துட்டு எனக்கு தான் ஃபஸ்ட் டைம். எங்கள் அம்மாவுக்கும் பொண்ணு தான், எங்கள் பாட்டிக்கும் பொண்ணு தான். ஸோ இதே மாதிரி வந்து ஜென்ரேஷனாக வந்துட்டே தான் இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு பாப்பா பிறந்த உடனே வந்து செம்ம ஹாப்பி. ஃபஸ்ட்டு வந்து நான் கேட்குறேன் காதில், உங்களுக்கு வந்து பாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும்தான் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து நான் பாப்பாவை பார்க்கவும் இல்லை, தூக்கவும் இல்லை, தொட்டு கூடமே பார்க்கல. ஒரு 5 to 6 டேஸ் கழிச்சு தான் வந்துட்டு நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பாப்பாவை பார்த்துருந்தேன். ஏன்னா நான் இருந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. அந்த என்ஐசியூ கேர் ஃபெசிலிட்டி வந்து இல்லைன்னு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அங்கே தான் பார்த்துருந்தேன். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மிராக்கிள் கடவுள் வந்து கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிராக்கிள். ஏன்னா எங்கள் வீட்டில் இத்தனை ஜென்ரேஷனாக இல்லாமல் ஒரு சடனாக நடந்தது வந்து ஒரு பெரிய மிராக்கிள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் வந்துட்டு முழு மனசோடு வேண்டினதுக்கு வந்து எனக்கு முருகர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தார். அது மட்டும் இல்லாமல் நான் பர்டிகுலராக இதுக்காக வந்துட்டு ஒரு ஒரு கோவில்லையும் வந்துட்டு போய் வேண்டியிருந்தேன். இது யாரும் சொல்லியெல்லாம் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக செய்யலை. நாங்கள் வந்துட்டு ஜென்ரலாக போகும்பொழுது அந்த கோயிலில் வந்து வேண்டியிருந்தோம். அப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்துட்டு குழந்தைக்காக இங்கே வேண்டினீங்கன்னா வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் பொதுவாக வேண்டுற மாதிரி தான் நானும் வேண்டிட்டு வந்திருந்தேன். பட் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அது வந்து அப்படியே நடந்துச்சு. ஸோ அதுக்கான நன்றி கடன் செலுத்துறதுக்காக கூட நான் திரும்பவும் போயிருந்தேன். அவ்வளோ சக்தி வாய்ந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு எனக்கு கடவுள் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு பின்னாடி வந்து நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப அழுதுருப்போம். ரொம்ப பாப்பா வந்து நம்ம கையில் கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கான எண்டுக்கெலாம் வந்து நாங்கள் போயிட்டோம். ஆனாலும் வந்துட்டு கடவுள் வந்து கைவிடாமல் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தவறி போனாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் எனக்கு எண்ட் ஆஃப் த டேயில் வந்து அது ஒரு கையில் கிடச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதனால தான் நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கும் வந்துட்டு இது வரைக்கும் நாங்கள் ஜாதகம்லாம் எதுவுமே பார்க்காம தான் பேரே வச்சுருக்கோம். கடவுள் பேர் மட்டும்தான் வச்சோம். நாங்கள் பிறந்ததுக்கப்புறமா வந்துட்டு போய் ஜாதகம் பார்த்து பேர் சூஸ் பண்ணி அந்த நேமில் வந்து அதில் என்ன வேர்டு வருதுன்னு அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு பொறுமையும் இல்லை, அதுக்கான மனசும் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து பாப்பா பிறக்கும் போதே வந்து டிசைட் பண்ணிட்டோம், பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கடவுள் பேர் தான் வைக்கணும், முருகர் பேர் தான்
தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு அதை சேர்த்து வச்சு தான் நாங்கள் வந்து பாப்பாவுக்கு பேரும் வச்சுருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெத்தலையில் வந்துட்டு விளக்கு போடுவாங்க. ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல அந்த 6 வாரம் வந்துட்டு விரதம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 6 வாரமும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஹோரையில் வந்துட்டு இந்த மாதிரி விளக்கு போடணும் அப்படின்னு சொன்னாங்க. இது சொல்கிறது எல்லாமே வந்துட்டு முழுக்க முழுக்க என்னுடைய பர்சனல் தான். ஸோ அந்த அளவுக்கு பர்சனலாக உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வந்து இல்லை இதெல்லாம் வந்து என்னால் நம்புகிற அளவுக்கு இல்லை, அப்போல்லாம் இதெல்லாம் நாங்கள் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொன்னீங்கனாலும் இதை வந்து தவிர்த்துக்கலாம். அதை எல்லாமே அது அவங்கவுங்களோட பர்சனலான விஷயம் தான். இப்படி பண்ணால் இது நடக்குது அப்படின்றது வந்துட்டு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இதை வந்துட்டு எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுனதுனால தான் நான் இதை வந்து ஒரு வ்ளாகாக எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக இந்த வ்ளாக்லேயே பார்த்தீங்கன்னா நான் சரியாக அந்தளவுக்கு எடிட்டிங் கூட பண்ணியிருக்க மாட்டேன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவும் வந்து நான் எதையும் இதில் காட்டியிருக்க மாட்டேன். ரொம்ப ரேண்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குது அப்படின்னா மனசார வந்துட்டு வேண்டிக்கோங்க. இன்கேஸ் அது நடக்காமல் போயிடுச்சுனாலும் கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க. ஏன்னா வந்து அதை விட ஒரு பெருசான விஷயம் வந்து நமக்கு லைஃப்பில் காத்துட்ருக்குன்றதுனால தான் இந்த விஷயம் வந்து நமக்கு நடக்காமல் போயிருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்துட்டு நானுமே ஒரு சில விஷயத்துக்காக வேண்டியிருக்கேன். ஆனால் அது நடக்காமல் போயிருக்கு. நிறைய டைம் அது நடக்காமல் போயிருந்திருக்கு. அப்போல்லாம் வந்து அது அது இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும்ல. ஏன்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒன்று வேணும்னு நினச்சி தான் வேண்டியிருப்போம். பட் அது கிடைக்கலன்னொடனே அந்த வருத்தம் கண்டிப்பாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ நான் அதை ரியலைஸ் பண்ணுறேன். இன்கேஸ் அந்த விஷயம் நடந்திருந்தா கூட நான் இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேனான்றது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் லைஃப்பில் எது நடக்கலைனாலுமே வந்துட்டு வருத்தப்படாதீங்க. ஏன்னா அதை விட பெஸ்ட்டான ஒரு லைஃப் கண்டிப்பாக அமையும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்மளோட ப்ரேயர்ஸும் இல்லாமல் மற்றவங்களையும் வந்துட்டு நம்மளோட ப்ரேயர்ஸில் வைக்கணும். ஏன்னா வந்து கடவுள்கிட்ட எப்போ வேண்டும்பொழுதும் வந்து எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்குறத விட மற்றவங்களுக்காகவும் சேர்த்து வேண்டுற பழக்கத்தை வந்துட்டு நம்ம எப்போவுமே நம்மன்னு இல்லை, நம்ம பசங்களுக்கோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கோ வந்து நம்ம அதை கண்டிப்பாக சொல்லணும். மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. லைஃப் வந்துட்டு எப்போவுமே உங்களுக்கு